ஸோ கைஸ் நம்ம ரீசெண்டாக செம்ம ஸ்பைசியான நாசி அண்ட் இது வரைக்குமே நம்ம ட்ரிங்கோ சரௌண்டிங்கில் ட்ரை பண்ணாத மாதிரியான லேம் ரைஸ் அண்ட் ஆல்சோ பிரியாணியுமே ட்ரை பண்ணியிருந்தோம். எங்கே அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஹரிஷப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். என்னதான் நமக்கு ஆல்ரெடி ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருந்தாலுமே எப்போவுமே ஒரு விஷயம் அப்படியே இருந்துடுறது இல்லை. ட்ரிங்கோ டவுன் சரௌண்டிங்லேயே எக்ஸாக்டாக ஃபுட் சிட்டிக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கிற யாலங்காடி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தேன். விசிட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி இந்த மாதிரி சிம்பிளான ஆம்பியன்ஸோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே மெனுவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலுமே நம்ம அங்க ட்ரை பண்ணிருந்தது சிக்கன் நாசி அண்ட் lamb ரைஸ் அண்ட் ஆல்சோ பிரியாணியும். ஆர்டர் பண்ணி 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு டேபிளுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்டா நம்ம ட்ரை பண்ணது சிக்கன் நாசி. செம்ம ஸ்பைசியா ஃபுட் ட்ரை பண்றவங்களுக்கு சரியான ஒரு சாய்ஸாவே இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்களோட போர்ஷனுமே ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததா நம்ம ட்ரை பண்ணிருந்தது இவங்களோட ஸ்பெஷல் lamb ரைஸ். நல்ல ஃபிளேவரான ரைஸோட சிக்கன் கறி, கட்லெட், எக் அண்ட் கலியா கறி எல்லாமே ஸ்டஃப் பண்ணி அழகா வாழை இலையில கவர் பண்ணி தந்திருந்தாங்க. ஃபிளேவரான ரைஸ் அண்ட் கறி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இன்னொரு வாட்டி இருப்பீங்க. lamb ரைஸுக்கு கம்ப்ளிமெண்டா கேரமல் புடிங்குமே தந்திருந்தாங்க. ரொம்பவுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் லாஸ்டா ட்ரை பண்ணிருந்த பிரியாணி போர்ஷன் வைஸ் தாராளமா இருந்ததோட டேஸ்ட் வைஸும் ரொம்பவுமே டீசெண்டா இருந்துச்சு. அண்ட் இவங்களோட ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்க வேண்டியது கலியா கறிக்கு தான் கைஸ். lamb ரைஸோடையும் சரி பிரியாணியோடையும் சரி இந்த கலியா கறி வேற லெவல்ல மர்ச் ஆகி செம்மையான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட செட் ஆகி போயிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல ஃபுட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா ட்ரிங்கோ டவுன் சரௌண்டிங்ல இருக்கிற யாலங்காடியை செக் பண்ணி ட்ரை பண்ணுங்க.